கவுண்ட் எதுக்கு குடுக்குறாங்க? இதனால பாக்ஸர் ஜெயிப்பானா இல்ல தோப்பானா? இதை எப்ப குடுக்கணும்? இதை எதுக்கு ரெஃப்ரி வந்து பாக்ஸர் குடுக்குறாரு? இதனால என்ன நடக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? சோ இந்த வீடியோவை தயவு செய்து முழுசா பாருங்க டியர் பாக்ஸர்ஸ் அண்ட் கோச்சஸ். ஏன் அப்படின்னா சோ வீடியோ லாங்கா இருந்துச்சுன்னா கூட சோ இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கும். சரிங்களா? ரொம்ப ஷார்ட்டா என்னால இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருந்தா கூட சோ என்ன இருக்கும், இதுல முக்கியமான கண்டென்ட் இருக்கும். சரிங்களா? அதனால நீங்க இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. வணக்கம் டியர் கோச்சஸ் அண்ட் பாக்ஸர்ஸ். நான் அருண் பேசுறேன், மைக் டைசன் பாக்ஸிங் கிளப் கோச் அண்ட் ஃபவுண்டர். ஆக்சுவலா நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து எதுல இருந்து எடுக்கிறது பாத்தீங்கன்னா, நான் வேர்ல்டு பாக்ஸிங் பண்றாங்க, பிஎஃப்ல ஏதாவது ஃபாலோ பண்றாங்க, இதுக்கு முன்னால இருந்து ஐபாலே ஏதாவது ஃபாலோ பண்றாங்க. அப்புறம் நான் என்ஏஎஸ் பண்ணும்போது என்ன படிச்சனோ அதை தான் வந்து இப்போ கரண்ட்ல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு இருக்கேன். சரிங்களா? அதுல கரண்ட்ல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வருஷம் என்ன ஆகும்னா வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சேஞ்சஸ் ஆகும். பெரிய சேஞ்சஸ் இல்லாம சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணி சோ அதை நான் சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் ஸ்டேட்மெண்டாவே போறது. ஓகேங்களா? சோ இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு போன் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி பிளேயர்ஸ் கோச்சஸ் நிறைய பேர் சொல்றீங்க. சோ அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். சரிங்களா? என்னோட மோட்டிவ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா வந்து பாக்ஸிங் எல்லாருமே ஃபிட்டா பண்ணுவீங்க, அதாவது பிராக்டிக்கலா ஃபிட்டா இருக்கீங்க, தேரியாவும் நீங்க நாலேஜா இருக்கணும், தேரியிலயும் நீங்க வந்து பெஸ்டா இருக்கணும், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிரைட்டீரியாஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் என்னோட பேஜ்ல இருந்து கண்டென்ட்டான வீடியோஸ் இந்த மாதிரி நாலேஜபிளா கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? சோ அதனால இந்த பேஜை நீங்க மைக் டைசன் பேஜ் அதுக்கப்புறம் என்னோட பேஜை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸிங்கோட அதாவது பிராக்டிக்கலாவும் நீங்க எல்லாரும் ஃபிட்டா இருப்பீங்க, தேரியா இருக்கிற விஷயங்களும் நான் உங்களுக்கு என்ன பண்றேன் சோ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கிளாஸ் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து கவுண்ட்டை வந்து நான் உங்களுக்கு அது கவுண்ட்னா என்ன, அதோட ஃபீட்பேக் என்ன, அதோட பிளஸ் என்ன, அதோட மைனஸ் என்ன, அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. நான் ரெஃபரி பண்ணும் போதே வந்து இதுல ப்ராப்ளம்ஸ் நீங்க சொல்றீங்க, அது என்னதுன்றதை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. சரிங்களா? இந்த வீடியோஸ்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ அதனால இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட்